ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அத்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமையிலேருந்தே கறிக்குழம்பு மசாலா தீந்துருச்சு, ரெடி பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. டைம் கிடைக்கவே இல்லை. வீடெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்கோமா, அதனால டைம் இப்போ தான் கிடச்சிருக்கு. சரி ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கொத்தமல்லிக்கான மெஷர்மெண்ட்ஸு. நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அரிசி எண்ணெய் ஊற்றாமல் வறுக்குவோம், அதனால் அரிசியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பொருளாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா இது 1 கிலோ. தாராளமாக கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை வறுக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி வறுத்திங்கன்னா அந்த கருவேப்பிலையில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் எடுத்து கருவேப்பிலை நல்லா வதங்கி வரும். மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் நல்லா பொடிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க. மிளகாய் ஆட் பண்ணி வறுக்கும் போதும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வறுக்கும் போது நெடி ஏறாது, மித்தபடி அந்த குழம்புல அந்த காரத்தன்மை அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பொருளும் வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெயில் வறுத்து வச்சுக்கோங்க. மிளகு, ஜீரகம், பட்டம், சோம்பு, லவங்கம், கசகசா இப்படின்னு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆட் பண்ணதில்லை. சரி இந்த டைம் ஆட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா எண்ணெயில் வறுத்து வாசம் வர அளவுக்கு, ரொம்ப சவுக்கெல்லாம் வரக்கூடாது, சும்மா வாசம் வர அளவுக்கு வறுத்து வெயிலில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.